அழகம் பெருமாள் ஒரு இந்திய திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகர் ஆவார். அவர் தமிழ் திரைப்படத் துறையில் பணிபுரிகிறார். இவர் இயற்பெயர் என். அழகம் பெருமாள். இவர் பிறப்பு 25 மே 1965. இவர் பிறந்த இடம் குலசேகரபுரம், கன்னியாகுமரி மாவட்டம். இவர் செய்யும் தொழில் நடிகர், இயக்குனர். தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குலசேகரபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் அழகம் பெருமாள். அவரது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அரசு பணியில் பணிபுரிந்து வந்தனர். மேலும் அவரது பெற்றோர் அவரை ஒரு பொறியாளராக விரும்பினர். இருப்பினும் பட்டம் பெற்ற பிறகு குடும்பத்தினரின் கடுமையான எதிர்ப்பையும் மீறி அடையார் திரைப்பட நிறுவனத்தில் விண்ணப்பித்தார். 1991 அவர் நிறுவனத்தின் தங்கப் பதக்கத்துடன் பட்டம் பெற்றார். அழகம் பெருமாள் இயக்குனர் மணிரத்னத்திடம் தளபதி முதல் இருவர் வரை உதவியாளராக பணியாற்றினார். பின்னர் தனது சொந்த திரைப்படத்தை உருவாக்க சென்றார். மணிரத்னம் அலைப்பாய்தை படப்பிடிப்பில் இருந்தபோது வித்தியாசமான வீட்டு உரிமையாளராக நடிக்க ஜெகதீஷ் ஸ்ரீகுமார் போன்ற ஒருவரை தேர்ந்தெடுத்தார். இறுதியில் அழகம் பெருமாள் நடிப்பில் அறிமுகமானார். 1998 ஆண்டு அரவிந்த் சாமி மற்றும் கரிஷ்மா கபூர் நடித்த காதல் படமான முதலாக என்ற பெயரில் இயக்குனராக அறிமுகமானார். தயாரிப்பை தொடங்கிய போதிலும் அந்த படம் காலவரையற்ற நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் அவர் 1999 ஆண்டு விஜய் மற்றும் சிம்ரன் நடிப்பில் உதயா படத்தை தொடங்கினார். ஆனால் தயாரிப்பாளரின் நிதி சிக்கல் காரணமாக அந்த படம் தயாரிப்பு தாமதமாக சந்தித்தது. 2000 ஆண்டு ஹைஜாக் என்ற தலைப்பில் ஒரு படத்தை தயாரிப்பது குறித்து அழகம் பெருமாள் விவாதித்தார். ஆனால் அந்த படம் உருவாக தவறியது. பின்னர் 2004 ஆண்டு விக்ரமுடன் படத்தை தயாரிக்க முயற்சித்தார். ஆனால் அந்த திட்டம் தொடரவில்லை. அவரது இயக்குனராக அறிமுகமானது இறுதியில் ஆர். மாதவன் மற்றும் ஜோதிகா நடித்த காதல் நகைச்சுவை திரைப்படமான டம் 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 ஆகும். இதில் அவரது வழிகாட்டியாக மணிரத்னம் திரைக்கதை எழுத்தாளர் மற்றும் தயாரிப்பாளராக பணியாற்றினார்.